இன்னைக்கு நம்ம யூனிட் 3ல எக்ஸசைஸ் 3.4 பார்க்க போறோம். ஸோ எக்ஸசைஸ் 3.4 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது சால்வ் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை எலிமினேஷன் மெத்தட் அண்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ரெண்டு மெத்தடும் கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ எலிமினேஷன் மெத்தட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், நெக்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இங்க x plus y equal to 5, இங்க 2x minus 3y equal to 4. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன் எழுதலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, 2x minus 3y equal to 4. ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, x plus y equal to 5 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூ வர மாதிரி x ஓட வேல்யூவை கரெக்டா மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கூட சேம் இதே மாதிரி வரணும், என்ன பண்ணணும், 2 ஆல மல்டிப்ளை பண்ண 2x வரும், கேன்சல் பண்ணி y கண்டுபிடிச்சிடலாம். இல்லாட்டி 3 இங்க என்ன இருக்கு, இங்க y இருக்கு, இங்க 3y இருக்கு. அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் கூட நம்ம 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்க 3y வந்துரும். 3y வந்துருச்சுன்னா அதை கேன்சல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிடலாம், x கண்டுபிடிக்கலாம். நமக்கு எது ஈஸியா இருக்கோ அது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன வரும், எனக்கு 2x plus 2y equal to 10 அப்படின்னு வரும். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணும்போது இது மைனஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும், அகைன் இது minus 10. So இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5y 2 plus 3 5y equal to 10 minus 4 என்ன வரும், 6. So அப்போ y ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வருது, 6/5. ஓகே, இப்போ இந்த y ஓட வேல்யூ எடுத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So x plus y equal to 5. So x plus y ஓட வேல்யூ 6/5 equal to 5. So x equal to 5 minus 6/5. 5 5 என்ன வரும் உங்களுக்கு, 25. 25 minus 6 19. So 19/5. இது x ஓட வேல்யூ. ஓகே, சோ இப்போ இந்த x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ எலிமினேஷன் மெத்தட்ல இது கண்டுபிடிச்சோம். சோ இது என்ன மெத்தட், நமக்கு எலிமினேஷன் மெத்தட். ஓகே, சோ இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அடுத்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் நம்ம போன எக்ஸசைஸ்ல பார்த்துட்டோம். So again போட்டுக்கிறேன் substitution method. So substitution method எப்படி கண்டுபிடிப்போம், so இதான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். So இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். So x equal to எனக்கு என்ன வந்துரும், 5 minus y வந்துரும். இதை எடுத்து நான் யாரை சப்ஸ்டிட்யூட் பண்றேன், இன்னொரு ஈக்குவேஷன் இங்க இருக்க ஈக்குவேஷன் அதை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். So 2 into 5 minus y minus 3y equal to 4. Okay, so 10 minus 2y minus 3y equal to 4. So minus 5y equal to 4. The plus 10 இந்த பக்கம் வந்தா minus 10 ஆயிடும். So minus 6. So y equal to என்ன ஆயிடும், 6/5. So இந்த y equal to 6/5 எடுத்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி x ஓட வேல்யூ கிடைக்கும். So x equal to 5 minus 6/5. So x equal to 25 minus 6 என்ன ஆயிடும், 19/5. Okay, இது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் ரெண்டும் ஒரே மாதிரி தான். எலிமினேஷன் மெத்தட் என்ன பண்ணணும்னா, நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் அதுல x வேல்யூ ரெண்டு ஈக்குவலைஸ் வர மாதிரி நம்ம டேபிள்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நீங்க ஈக்குவலைஸ் வரதுக்காக நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இதை கேன்சல் பண்ணி y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இந்த y ஓட வேல்யூ எடுத்து ஏதாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா x ஓட வேல்யூ கிடைக்கும். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் x equal to 5 minus y இந்த பக்கம் எடுத்துக்கணும். சோ அந்த எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா இன்னொரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ 2x, so 2 into 5 minus y minus 3y equal to 4. இந்த சிம்பிளிஃபை பண்ணா x கிடைச்சிரும். அந்த x எடுத்து ஏதோ ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும், y கிடைச்சிரும். ஓகே, சோ நெக்ஸ்ட் செகண்ட் ரோ மாடல். So second equation வந்து so 3x plus 4y equal to 10. Next 2x minus 2y equal to 2. Okay, so ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. சேம் இதுலயும் நம்ம என்ன பண்ணோம், எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் கண்டுபிடிக்கணும். So first elimination method கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா மல்டிப்ளை பண்ண முடியாது. இங்க 4 இருக்கு, இங்க என்ன இருக்கு, நமக்கு 2 இருக்கு. அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் கூட நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணனா இது 4 கிடைச்சிடும். அப்ப இதை கேன்சல் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், x கண்டுபிடிச்சலாம். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே டைரக்டா எழுதிக்கோங்க. So 3x
plus 4y equal to 10. Second equation என்ன மல்டிப்ளை பண்ணும்? இங்க நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணனா இங்க என்ன ஆயிடும்? 6 ஆயிடும். அத வெச்சுக்கோங்க. இங்க என்ன ஆயிடும்? -4y ன்னு ஆயிடும். சோ அப்ப இது டைரக்டா கேன்சல் பண்ணிட்டு நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சோ 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4x - 4y equal to 4. Okay. So again இது வந்து கேன்சல் ஆயிடும். So 7x equal to 14 அப்படினு வரும். So x equal to என்னது? 14 divided by 7. இந்த x ஓட வேல்யூ எடுத்து ஏதாவது ஈக்குவேஷன் இத சப்ஸ்டிட்யூட் பண்றேன். So 2x minus 2y equal to 2 na. So 2 into 2 என்ன இருக்கு? 4 minus 2y equal to 2. So minus 2y equal to 2 minus 4. 2 minus 4 ஓட வேல்யூ minus 2. So y equal to என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். Okay. So y equal to 1. X equal to என்னது? 2. இது substitution method. Sorry, elimination method. So next இதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும்? Substitution method கண்டுபிடிக்கணும். Okay, substitution method க்கு இது ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். So 3x equal to 10 minus 4y. அப்ப x equal to என்ன ஆயிரும்? 10 minus 4y divided by 3 வரும். So இதை எடுத்து நான் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So 2 into 2x minus 2y equal to 2 ன்ற ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். So 2 into 10 minus 4y divided by 3 minus 2y equal to 2. Okay, so 20 minus 8y minus இங்க LCM இங்க இருக்கு 3 வந்துரும். So 3 into 2 என்ன ஆயிரும்? 6y. டினாமினேட்டர்ல 3 இருக்கும். So அந்த 3 into 2 இங்க மல்டிப்ளை பண்ணா 6 ன்னு வரும். So okay. So minus 14y equal to 6 minus 20. Okay. So minus 14y equal to உங்களுக்கு என்ன வந்துரும்? அப்ப minus 14 வந்துரும். So y ஓட வேல்யூ என்ன ஆயிரும் உங்களுக்கு? 1. இந்த y ஓட வேல்யூ எடுத்து ஏதாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இதல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். So x equal to 10 minus 4 into 1, 4 divided by 3. So 6 divided by 3. So x ஓட வேல்யூ என்ன கிடைச்சு உங்களுக்கு? 2. Okay. So x equal to என்ன நமக்கு? So elimination method போட்டாலும் சரி, substitution method போட்டாலும் சரி, x ஓட வேல்யூ 2 தான், y ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு? say 1 தான். Okay. So next third Roman letter. Third Roman letter. So 3x minus 5y equal to 4. That is it. 9x minus 2y equal to 7. Okay. So first elimination method போறேன். So first elimination method. Next substitution method போறோம். So first equation இங்க 3 இருக்கு, இங்க 9 இருக்கு. அப்ப இது கூட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணோம்? First equation கூட 3 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா என்ன வந்துரும்? 9x minus 15y equal to 12 வந்துரும். இப்போ second equation இருக்கு. Second equation 9x minus 2y equal to 7. கரெக்ட்டா எழுதிக்கோங்க. So இது minus, இது plus, இது minus. So இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிடும். So minus 15 plus 12. So minus 15 plus 12 என்ன வரும் உங்களுக்கு? Minus 13y. So 12 minus 7 என்னது உங்களுக்கு? 5. Okay. So y equal to என்ன வேல்யூ உங்களுக்கு? Minus 5 by 30. இந்த y ஓட வேல்யூ எடுத்து எதை பண்றோம்? நம்ம x ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So இதை எடுத்து இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். So 3x minus 5y equal to 4. So 3x minus 5 into minus 5 by 30 equal to 4. அப்ப என்ன வரும்? 3x plus 25 by 30 equal to 4 வரும். அப்ப இதுக்கு நம்ம LCM எடுத்தோம்னா என்ன வந்துரும்? 39x plus 25 equal to இங்க 4 into 13. இந்த LCM இது கூட மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். So 52. So 39x equal to 52 minus 25. So 52 minus 25 என்ன வரும்? 12 5 போச்சுனா 7, 4 ல 2 போச்சுனா 2. So 27. So x equal to என்ன வந்து உங்களுக்கு? 27 divided by 30. இதை கேன்சல் பண்ணோம்னா 9 by. Okay. So இது என்ன வேல்யூ? x ஓட வேல்யூ. x equal to 9 by 30. Okay. So x equal to என்ன வருது உங்களுக்கு? 9 by 30. y equal to minus 5 by 30. இது
elimination method. Next இதே மாதிரி substitution method போறோம். So substitution method போடும்போது இப்போ 3x minus 5y equal to 4 இருக்கு. So 3x equal to 4 plus 5y வந்துரும். So அப்போ x equal to என்ன இருக்கு 4 plus 5y divided by 3. இதை எடுத்து நான் இதை substitute பண்ணி இப்போ இந்த equation substitute பண்ணணும். So 9 into 4 plus 5y by 3 minus 2y equal to 7. இப்போ இதையும் cancel பண்ணா என்ன ஆயிரும் 3 வந்துரும். 3 4s are 12 plus 5 into 3 15y minus 2y equal to 7. அப்போ என்ன வரும் 12 plus 13y equal to 7. So 13y equal to என்ன வரும் 7 minus 12. 7 minus 12 ஓட value minus 5. So y equal to என்ன வந்துரும் minus 5 by 30. இந்த y equal to minus 5 by 30 எடுத்து நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இதை ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். So x equal to 4 plus 5 into minus 5 by 30 divided by என்ன இருக்கு 3 இருக்கு. ஓகே. So x equal to 4 minus 5 5 are 25. So minus 25 by 13 divided by என்ன வரும் 3 வரும். ஓகே. So இப்போ y ஓட வேல்யூ ரெண்டுமே நமக்கு சேமா வந்துருச்சு. அடுத்து இப்போ x ஓட வேல்யூ மட்டும் செக் பண்ணுவோம். So next இங்க x equal to நமக்கு என்ன வந்திருக்கு 9 by 13 நமக்கு வரணும் இப்ப. So x equal to அப்ப இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x equal to 13 into 4 52 minus 25 by 30 by 3 இருக்கு. ஓகே. So x equal to என்ன வந்துரும் 52 minus 25. So 12 ல 5 வச்சுனா 7. So 27 by 30 into 3 by 1 ன்னு இருக்கும். இங்க வரும்போது 1 by 3. So இது என்ன கேன்சல் ஆச்சுனா 9. So x equal to என்ன வருது 9 by 30. Okay. So நமக்கு எலிமினேஷன் மெத்தட்ல சேம் 9 by 30 தான் வந்தது. x equal to y ஓட வேல்யூ minus 5 by 30. திருப்பி சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட்ல போடும்போது இது வந்து சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட். இங்க போடும்போது x ஓட வேல்யூ 9 by 30 தான் y ஓட வேல்யூ minus 5 by 30. Okay. So next இதுல fourth நம்பரோட பார்க்கலாம். So இதுல fourth Roman letter. So x by 2 plus 2y by 3 equal to minus 1. அதே மாதிரி 3x plus 4y equal to minus 6. x by 2 plus 2y by 3 equal to minus 1 and x minus y by 3 equal to 3. Sorry, இன்னொரு equation என்னன்னா x minus y by 3 equal to 3. Okay. So இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல LCM எடுத்து ஒரு நார்மல் ஈக்குவேஷனை மாத்திட்டு நெக்ஸ்ட் தான் கண்டுபிடிக்க முடியும். So LCM 6. So 3x plus ஏற்கனவே 3 இருக்கு 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். So 4y equal to minus 1. So என்ன ஆயிரும் 3x plus 4y equal to minus 6. இது ஒரு ஈக்குவேஷன். So next இங்க எடுக்கும்போது LCM 3. So 3x minus y equal to 3. So 3x minus y equal to 9. Okay. So இது ரெண்டையும் இப்ப கண்டுபிடிக்கணும். So இங்கேயும் 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கு. So டைரக்டா எழுதிக்கலாம். So 3x minus y equal to 9. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சலாம் எலிமினேஷன் மெத்தட் கண்டுபிடிச்சலாம். So elimination method. So elimination methodனா நமக்கு டைரக்டா இந்த 3 இருக்கு. So இத மைனஸா மாத்திக்கலாம். இது பிளஸ் இது மைனஸ். So இது கேன்சல் ஆயிரும். So plus 4 plus 1 5y equal to minus 50. So y ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது minus. இந்த y ஓட வேல்யூ எடுத்து ஏதாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். So இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். So 3x minus ஏற்கனவே ஒரு minus 3 இருக்கு. So minus into minus என்ன ஆயிடும் plus 3 equal to 9. So 3x equal to 9 minus 3. So 9 minus 3 என்னது 6. x ஓட வேல்யூ அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு 6 divided by 3 என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ 2 y ஓட வேல்யூ minus 3. இது வந்து என்னது எலிமினேஷன் மெத்தட். இதே மாதிரி நம்ம சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட் போடுறோம். So substitution மெத்தட் எடுக்கும்போது சேம் இங்க என்ன இருக்கு 3x இருக்கு. So இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். So 3x equal to 9 plus y னா x equal to என்ன வந்துரும் 9 plus y divided by 3 வந்துரும். So இந்த இடத்துல 9 plus y divided by 3 plus
4y equal to minus 6. So this will cancel. So 9 plus 4y, y plus 4y. So 9 plus 5y equal to minus 6. So 5y equal to minus 6. This is minus 9. So equal to minus 15. So 5y equal to minus 15. Now y value minus. In the y value substitute. So x equal to 9. Y value minus 3 divided by 3. So equal to 6 by 3. So x equal to okay. So substitution method, elimination method. In the method substitution, PITU, substitution method. Substitution method is same x equal to 2 the y equal to minus 3. Okay. Thank you.